Welcome dear friends to my video lecture on questions, TET standard questions, 30 questions and also some 10 higher order questions. I try to finish within 1 hour. I am giving you answers, explanations and why certain options are correct, certain other options are incorrect. Everything will be explained to you. எல்லாமே உங்களுக்கு விளக்கப்படும். ஒவ்வொரு அழகிற்கும் இப்படி 30 கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தர நான் காத்திருக்கின்றேன், தயார் செய்திருக்கின்றேன். கடைசியிலே 2-3 வாரங்களுக்கு முழுமையாக மற்ற மாநிலங்களில் கேட்ட கேள்விகள், சைக்காலஜியில் கேட்ட கேள்விகளை எல்லாம் உள்ளடக்கி நான் தர நினைத்திருக்கின்றேன். So God bless you abundantly. Thank you for all your appreciations for me. Let us straight away enter into the topic. Dear friends, Growth and Development Unit 1. Which concept explains that development follows an orderly and predictable pattern? வளர்ச்சி ஒழுங்கான மற்றும் கணிக்கக்கூடிய முறைப்படி நடைபெறும் என்பதை எந்த கருத்து விளக்குகிறது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். கண்டினியூட்டி தொடர்ச்சி, சீக்வென்ஷியல் டெவலப்மெண்ட் தொடர் வளர்ச்சி, மேச்சுரேஷன் முதிர்ச்சி, ஹெரிடிட்டி மரபியல். அப்கோர்ஸ் அதாவது தொடர்ச்சியாக செல்லக்கூடியதான் இந்த growth and development, ஒன்றன் பின் ஒன்றாக. இப்போ 1 தொடங்கினோம்னா அடுத்து 2 தொடங்கினா 3, அதுதான் சீக்வன்ஸ்ன்னு சொல்றாரு. ஆகவே இந்த growth and development எப்பொழுதுமே சீக்வென்ஷியல் டெவலப்மெண்ட் என்று சொல்வது. தொடர் வளர்ச்சியை இது எப்பொழுதுமே இந்த growth and development நமக்கு குறித்து காட்டும். So development occurs in a fixed sequence such as sitting before walking. நடப்பதற்கு முன்னால் உட்கார்தல் நடக்கும். இப்படிதான் மனித வாழ்க்கையினுடைய அந்த ஸ்டேஜஸ் நடைபெறும் growth and development. So sequential development is the correct answer. Likewise, இரண்டாவது கேள்வி, which factor refers to inherited traits influencing child development? குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும் மரபாக பெறப்பட்ட பண்புகளை எந்த காரணி குறிக்கிறது? என்வாயரன்மெண்டல் சூழல், லேர்னிங் கற்றல், ஹெரிடிட்டி மரபியல், கல்ச்சர் பண்பாடு. அப்கோர்ஸ் குழந்தை மரபாக பெறப்பட்ட பண்புகள் என்று சொன்னாலே அது ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டி டிட்டர்மின்ஸ் பிசிக்கல் ட்ரைட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எபிலிட்டிஸ். மரபியல் உடல் பண்புகளையும் திறன் வாய்ப்புகளையும் தீர்மானிக்கிறது. மூன்றாவது கேள்வி, வாட் இஸ் த பிரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and development? வளர்ச்சி மற்றும் மேம்பாடு இடையிலான முக்கிய வித்தியாசம் என்ன? growth is qualitative, வளர்ச்சி தரமானது. development is quantitative, மேம்பாடு அளவிடத்தக்கது. growth is quantitative, development is qualitative, வளர்ச்சி அளவிடத்தக்கது, மேம்பாடு தரமானது. அதுதான் சரி, உங்களுக்கு இந்நேரம் மனதிலே பட்டிருக்கும். both are the same, இரண்டும் ஒன்றே. So growth is quantitative, development is qualitative. Growth refers to size increase while development refers to functional improvement. வளர்ச்சி அளவில் அதிகரிப்பை குறிக்கின்றது, மேம்பாடு செயல்திறன் முன்னேற்றத்தை குறிக்கிறது. Which stage is characterized by rapid physical growth and hormonal changes? வேகமான உடல் வளர்ச்சியும் ஹார்மோன் மாற்றங்களும் இடம்பெறும் கட்டம் எது? வேகமாக உடல் வளர்ச்சி ஹார்மோன் மாற்றங்கள் எந்த பருவத்திலே அது ஏற்படுகிறது? இன்ஃபான்சி பாலக பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் ஆரம்ப குழந்தை பருவம், அடலசன்ஸ் இளமை கட்டம் அல்லது குமர பருவம், அடல்ட்ஹுட் முதிர்ந்த பருவம். இதில் சரியான பதில் அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் இன்வால்வ்ஸ் பியூபர்ட்டி அண்ட் மேஜர் பிசிக்கல் சேஞ்சஸ். இந்த இளமை கட்டத்தில் அடாலசன்ஸ் சொல்லக்கூடிய அந்த குமர பருவத்தில் தான் பாலுணர்ச்சி வளர்ச்சி மற்றும் உடல் மாற்றங்கள் நிறைய நடைபெறும். அதனால தான் இந்த ஸ்டேஜ் இட்ஸ் a stage of confusion and stress என்று சொல்வார்கள். Which development domain includes thinking and problem solving abilities? சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களை எந்த வளர்ச்சி பரிமாணம் உள்ளடக்கி இருக்கிறது? சிந்தனை என்று சொன்னாலே மூளை செயல்பாடு. ஏற்கனவே நாம் பார்த்துக்கிறோம், காக்னிட்டிவ் என்ற வார்த்தை அது குறிக்கும். அதுதான் சரியானது. அறிவியல் வளர்ச்சியை சொல்லுவது, அதான் அறிவு வளர்ச்சியை சொல்வது இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பிசிக்கல், எமோஷனல், சோஷியல் என்பது அல்ல. என்றால் சிந்தனை என்று சொன்னாலே அது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ரிலேட்ஸ் டு மென்டல் ப்ராசஸஸ் லைக் ரீசனிங் அண்ட் மெமரி. அறிவியல் வளர்ச்சி சிந்தனை, நினைவாற்றல் போன்ற மன செயல்களை குறிக்கின்றது.
Which principle states that development proceeds from head to toe? வளர்ச்சி தலைமுதல் கால் வரை நடைபெறும் என கூறும் கொள்கை எது? இஸ் இட் ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல், அதாவது வெளியிலிருந்து உள்ளிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த வளர்ச்சி, அதாவது தண்டுவடத்திலிருந்து வெளிப்புற செல்லக்கூடிய நரம்புகள், அதுவா? செஃபலோகார்டல் பிரின்சிபல், தலையிலிருந்து கால் வரை வளரக்கூடிய ஒரு அந்த கொள்கை, செஃபலோகார்டல் பிரின்சிபல். அண்ட் இன்டகிரேஷன், ஒருங்கிணைவா டிஃபரன்சியேஷனா என்று கேட்கிறார். கேள்வி என்ன? வளர்ச்சி தலை முதல் கால் வரை. நிச்சயமாக நமக்கு தெரியும் அது செஃபலோகார்டல் பிரின்சிபல். செஃபலோகார்டல் பிரின்சிபல் தான் தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை குறிக்கின்றது. சில்ட்ரன் கெயின் கண்ட்ரோல் ஓவர் ஹெட் மூவ்மெண்ட்ஸ் பிஃபோர் லோவர் பாடி. குழந்தைகள் முதலில் தலை இயக்கத்தை கட்டுப்படுத்தி பின்னர் தான் கீழ் உடல் இயக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏழாவது கேள்வி, வாட் டஸ் த ப்ரீமோடிஸ்டல் பிரின்சிபல் டிஸ்கிரைப்? ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல். டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஜெனரல் டு ஸ்பெசிபிக், பொதுவிலிருந்து குறிப்பாக, அல்லது டெவலப்மெண்ட் ஃப்ரம் சென்டர் டு பெரிஃபெரி, மையத்திலிருந்து வெளிப்புறம். டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஹெட் டு டோ, தலை முதல் கால். இமோஷனல் growth, உணர்ச்சி வளர்ச்சி. இது சரியான பதில். டெவலப்மெண்ட் ஃப்ரம் சென்டர் டு பெரிஃபெரி. கண்ட்ரோல் டெவலப்ஸ் ஃப்ரம் ட்ரங்க் டு லிம்ஸ், அதாவது தண்டுவடத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செய்யக்கூடிய, உடலின் மைய பகுதியிலிருந்து கை கால்கள் வரை கட்டுப்பாடு வளர்கிறது. அதை எந்த பிரின்சிபல் என்று சொல்கிறோம்? ப்ராக்சிமோடிஸ்டல் என்று சொல்லுகிறோம். தண்டுவடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு நன்றாக தெரியும். தண்டுவடம் முதலில் ஏற்படுகிறது, அதற்கு பிற்பாடு அந்த சைடில் ரெண்டு புறமும் நடக்கக்கூடிய எல்லா வளர்ச்சியும், நரம்பு வளர்ச்சியும் அதை ஒட்டி இருக்கிறது. Which stage involves learning basic motor skills like walking? நடப்பது போன்ற அடிப்படை இயக்கத்திறன்கள் எந்த கட்டத்தில் கற்றுக்கொள்ளப்படுகின்றன? இன்ஃபான்சி, பாலக பருவம். அடாலசன்ஸ், இளமை. அடல்ட்ஹுட், முதிர்ச்சி. ஓல்டேஜ், முதியோர். ஸோ லேர்னிங் பேசிக் மோட்டார் ஸ்கில்ஸ் லைக் வாக்கிங், அது இன்ஃபான்சி, குழவி பருவத்தில் தான் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்ஃபான்ஸ் டெவலப் மோட்டார் ஸ்கில்ஸ் சச்சஸ் கிராலிங் அண்ட் வாக்கிங். பாலகர்கள் ஊர்ந்து செல்லுதல், நடைபெய்தல் போன்ற திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள் இந்த இன்ஃபான்சிகள். விச் ஃபேக்டர் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் என்வாயரமெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்? சூழல் தாக்கத்தை சிறப்பாக குறிக்கும் காரணி எது? ஜீன்ஸ், மரபணுக்கள். நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து. டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உட்பகுதிகள். எது பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் என்வாயரமெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்? தட் இஸ் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் இஸ் அன் என்வாயரமெண்டல் ஃபேக்டர் அஃபெக்டிங் growth. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்த விஷயங்கள், ஜீன்ஸு, டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ்லாம் மரபு சார்ந்த ஒரு விஷயம். இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது தான் வெளிப்புற காரணியாக இருக்குது, என்வாயரமெண்டல் ஃபேக்டர் அஃபெக்டிங் growth. அடுத்து, மாரல் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு வாட்? ஒழுக்க வளர்ச்சி எதனை குறிக்கிறது? பிசிக்கல் ஸ்ட்ரென்த், உடல் வலிமை. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, உணர்ச்சி நிலைத்தன்மை. சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங், சரி தவறை அறிதல். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மொழி வளர்ச்சி. இந்த மாரல் டெவலப்மெண்ட் சொன்னாலே நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிந்து கொள்வது தானே. ஆகவே எது சரியான பதிலாக இருக்கும்? சி, சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங், சரி தவறை அறிதல். ஸோ சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் இஸ் த ரைட் ஆன்சர். So what is the explanation? Moral development involves ethical understanding. ஒழுக்க வளர்ச்சி நெறி உணர்வை, அறநெறி உணர்வை உள்ளடக்கியது. Which stage is crucial for language acquisition? மொழி கற்றலுக்கு முக்கியமான கட்டம் எது? இன்ஃபான்சி, பாலக பருவம். ஏர்லி சைல்ட்ஹுட், ஆரம்ப குழந்தை பருவம். அடாலசன்ஸ், இளமை. ஓல்டேஜ், முதியோர். மொழி பொதுவாக அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் 2 to 7 வயசுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏர்லி சைல்ட்ஹுட். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரேபிட்லி டெவலப் டூரிங் ஏர்லி சைல்ட்ஹுட். ஆரம்ப குழந்தை பருவத்தில் மொழி வளர்ச்சி வேகமாக நடைபெறும். விச் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ்? மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வளர்ச்சி எது? பிசிக்கல், சோஷியல், காக்னிட்டிவ், மாரல். இட் இஸ் சோஷியல் இன்டராக்ஷன். சோஷியல் டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன். சமூக வளர்ச்சி உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை உள்ளடக்கியது. அதுதான் கேள்வி என்னது? விச் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ்? நிச்சயமாக அது சோஷியல் டெவலப்மெண்ட். அடுத்து, எமோஷனல் டெவலப்மெண்ட் மெயின்லி டீல்ஸ் வித் வாட்? உணர்ச்சி வளர்ச்சி முக்கியமாக எதனை குறிக்கின்றது? இஸ் இட் திங்கிங், ஃபீலிங், மூமெண்ட், ஸ்பீச்?
சிந்தனையா, உணர்வா, இயக்கமா, பேச்சா? நிச்சயமாக ஃபீலிங். உணர்ச்சி என்று சொன்னாலே ஃபீலிங் தானே. ஆகவே எமோஷனல் டெவலப்மெண்ட் என்பது உணர்ச்சிகளோடு சேர்ந்தது. ஆகவே எது சரியான பதில்? பி, ஃபீலிங். இட் இன்வால்வ்ஸ் மேனேஜிங் எமோஷன்ஸ் லைக் ஆங்கர் அண்ட் ஹாப்பினஸ். கோபம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை கையாள்வது இதில் அடங்குகிறது. Which concept emphasizes both heredity and environment? மரபும் சூழலும் இரண்டையும் வலியுறுத்தும் கருத்து எது? நேச்சர் ஒன்லி, நர்ச்சர் ஒன்லி, இன்டராக்ஷன் அப்ரோச், ஐசோலேஷன் அப்ரோச். மரபும் சூழலும் இணைந்து செல்றதுன்னா இன்டகிரேஷன், ஒன்றிணை. அதனால அந்த இன்டகிரேஷன் அப்ரோச் தான் சரியான பதிலாக இருக்க முடியும். கற்பனை செய்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். டெவலப்மெண்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் இன்டராக்ஷன் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். மரபும் சூழலும் இணைந்து வளர்ச்சியை உருவாக்குகின்றன. growth stops at which stage? வளர்ச்சி எந்த கட்டத்தில் நிற்கின்றது? adolescence, adulthood, never stops, early childhood. நிச்சயமாக முதிர்ச்சி பருவம். 25 வயசுக்கு பின்னால adulthood, வாலிப பருவத்தில் தான் உடல் வளர்ச்சி என்பது நின்று விடுகிறது. 25 வயசுல நின்று விடுகிறது. physical growth largely stops in adulthood. உடல் வளர்ச்சி முதிர்ந்த பருவத்தில் பெரும்பாலும் நிற்கின்றது. which stage shows identity formation? அடையாள உருவாக்கம் எந்த கட்டத்தில் ஏற்படுகிறது? ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் படித்த ஞாபகம் இருக்கிறதா? அடாலசன்ஸ், குமரப்பருவத்தில் நடக்கக்கூடியது அந்த ஐடென்டிட்டி, அடையாள உருவாக்கம். ஸோ சி ஆன்சர் தான் கரெக்ட், அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஐடென்டிட்டி. இளமை கட்டத்தில் குமரப்பருவத்தில் தனித்தன்மை உருவாகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் மீன்ஸ் வாட்? வளர்ச்சி தொடர்ச்சியானது என்றால் என்ன? ஸ்டாப் சடன்லி, happens randomly, ongoing process, only physical. வளர்ச்சி தொடர்ச்சியானது என்று சொன்னால் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, ongoing process. development occurs throughout life. வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்கின்றது. which is not a domain of development? பின்வருவனவற்றில் வளர்ச்சி பரிமாணம் அல்லாதது எது? வளர்ச்சி டெவலப்மெண்ட் பிசிக்கல், காக்னிட்டிவ், ஸ்பிரிச்சுவல், சோஷியல். ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா என்பதை நாம் நிரூபிக்கலாம் முடியாது, உணரத்தான் முடியும். அது ஆன்மீக அனுபவம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆகவே அது இந்த வளர்ச்சி பரிமாணத்துல அது வராது. பொதுவாக பிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல் இந்த 3 தான் வரும். ஸோ ஸ்டாண்டர்டு டொமைன்ஸ் எக்ஸ்க்ளூட் ஸ்பிரிச்சுவல் in development context, not tech context, in development context. Okay. So, which is not a domain of development, that is spiritual. Early childhood age range எது? ஆரம்ப குழந்தை பருவ வயது வரம்பு என்ன? நிச்சயமாக பி, 2 to 6. ஏர்லி சைல்ட்ஹுட் ஏஜ் ரேஞ்ச் என்பது 2 to 6. மொழி ஆற்றலும் நிறைய வளருது அந்த வயசு. நிறைய கேள்விகள்லாம் கேட்பார்கள், நிறைய வார்த்தைகளை எல்லாம் கொடுப்பார்கள். ஆகவே தான் நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த பருவத்தில். ஏர்லி சைல்ட்ஹுட் இஸ் 2 to 6 years. 2 to 6 வயது ஆரம்ப குழந்தை பருவம். இன்ஃபன்சி ஸ்டேஜ் ஏஜ் ரேஞ்ச் இஸ் வாட்? பாலக பருவ வயது என்ன? குழவி பருவம் சொல்ல மாட்டோம். பர்த் டு குழவி பருவம், இன்ஃபான்சி. இன்ஃபான்சி என்பது குழவி பருவம் தான். பாலக பருவம், பாலக பருவம் அல்லது குழவி பருவம். இன்ஃபான்சி இஸ் பர்த் டு 2 years, பிறப்பு முதல் 2 வயது வரை. விச் டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்? மதிப்புகள் மற்றும் நெறிமுறைகளை உள்ளடக்கும் வளர்ச்சி எது? மாரல், சோஷியல், இமோஷனல், பிசிக்கல். மாரல் அதாவது நெறிமுறைகள், அறநெறிகள்னு சொன்னாலே அது அறநெறி சார்ந்த ஒரு வளர்ச்சி தானே மாரல் டெவலப்மெண்ட். ஸோ மாரல் டெவலப்மெண்ட் டீல்ஸ் வித் எத்திக்ஸ், ஒழுக்க வளர்ச்சி நெறிமுறைகளை குறிக்கின்றது. விச் ஃபேக்டர் அஃபெக்ட்ஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மோஸ்ட்? அறிவியல் வளர்ச்சியை, அறிவு வளர்ச்சியை அதிகமாக பாதிக்கும் காரணி எது? நியூட்ரிஷன், எஜுகேஷன், கிளைமேட், ஜெண்டர். நிச்சயமாக எஜுகேஷன், கல்வி. கல்விக்கும் அறிவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. கல்வி என்பது அறிவை ஏற்படுத்துகிறது. ஆகவே எஜுகேஷன் என்ஹான்சஸ் திங்கிங் ஸ்கில்ஸ். கல்வி சிந்தனை திறனை மேம்படுத்துகிறது. விச் ஸ்டேஜ் ஷோஸ் மேக்சிமம் கியூரியாசிட்டி? அதிக ஆர்வம் காணப்படும் கட்டம் எது என்று சொன்னால் அது ஏர்லி சைல்ட்ஹுட். நிறைய விஷயங்களை கேட்பார்கள். ஏன் இந்த மரம் ட்ரெயின்ல போகும்போது எதிர்த்து செயல் பொருட்கள் எல்லாம் நகர்கின்றன, பல கேள்விகளை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார். விச் ஸ்டேஜ் ஷோஸ் மேக்சிமம் கியூரியாசிட்டி? அதிக ஆர்வம் காணப்படும் கட்டம்ங்கிறது ஏர்லி சைல்ட்ஹுட், ரைட்? 2 to 6 வயது உள்ள 7 வயது உள்ள அந்த பருவம்.
Children ask many questions at that stage. அடுத்து development is a holistic means what? முழுமையான வளர்ச்சி என்றால் என்ன? Only physical, only mental, all domains interrelated, random growth. முழுமையான வளர்ச்சின்னா எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, எல்லா பரிமாணங்களும். ஸோ நாட் ஓன்லி ஹெரிடிட்டி, டெவலப்மெண்ட் ஆல்சோ. தரம் சார்ந்த வளர்ச்சி, இந்த அறிவு வளர்ச்சி, உடல் சார்ந்த வளர்ச்சி எல்லாம் இணைந்தது. ஸோ ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் அப்படி என்ற அதுதான் சரியான பதில். ஆல் டொமைன்ஸ் இன்டர் ரிலேட்டட், அனைத்து பரிமாணங்களும் ஒன்று ஒன்று தொடர்புடைய அப்படிங்கிறது தான் டெவலப்மெண்ட் இஸ் ஹோலிஸ்டிக் என்பதன், முழு வளர்ச்சி என்பதன் பொருள். விச் டொமைன் இன்க்ளூட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டை எந்த வளர்ச்சி உள்ளடக்கியது? எமோஷனல், பிசிக்கல், சோஷியல், காக்னிட்டிவ். நிச்சயமாக எமோஷனல். சுய கட்டுப்பாடு, உணர்ச்சியை ஒரு குமரப்பருவ மாணவனோ மாணவியோ அடக்கி கொள்ள முடிந்து நல்ல அறிவை வளர்த்து கொள்ள முடியுமானால் அவர்கள் பிற்காலத்தில் தலை சிறந்து விளங்குவார்கள், நிச்சயமாக சந்தேகமில்லை. ஸோ தி எமோஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் செல்ஃப் ரெகுலேஷன், உணர்ச்சி வளர்ச்சி சுய கட்டுப்பாட்டை உள்ளடக்கியது. அடாலசன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு வாட்? இளமை கட்டம் வேறு என்ன என்று அழைக்கப்படுகிறது? அது டிரான்சிஷனல் ஸ்டேஜ், மாறக்கூடிய பருவம், முதிர்ச்சிக்கான மாற்ற கட்டம் என்று சொல்லலாம். டிரான்சிஷனல் ஸ்டேஜ். இட் இஸ் அ டிரான்சிஷன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட். விச் டொமைன் இன்க்ளூட்ஸ் பியர் இன்டராக்ஷன், சக நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளும் வளர்ச்சி எது? எமோஷனல், பிசிக்கல், மாரல் என்பதெல்லாம் தனி மனிதனை சார்ந்த. சோஷியல், ஒருவர் மற்றவர்கள் கூடினா அந்த பரஸ்பர உறவு. ஆகவே அந்த சோஷியல் டொமைன் தான் பியர் இன்டராக்ஷனை வளர்க்கிறது. ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் பியர் ரிலேஷன்ஸ். சமூக வளர்ச்சி என்பது நண்பர் உறவுகளை உள்ளடக்கியது. growth is measurable in terms of what? வளர்ச்சி எதன் மூலம் அளவிடப்படுகின்றது? அப்போஸ் வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி, அது உயரம், எடை, அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஃபீலிங்ஸ், பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ்லாம் வெளியில் தெரியாது. இதுதான் ஹைட்டு, வெயிட்டு வெளியில் தெரியும். அதை தான் அதன் வழியாக தான் அது அளவிடப்படுது. எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை இன்ச் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அப்படி. ஸோ growth இஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். உயரம் மற்றும் எடை மூலம் growth அளவிடப்படுகிறது. விச் ஃபேக்டர் இஸ் இன்டர்னல்? உள்ளார்ந்த காரணி எது? ஸ்கூல், ஃபேமிலி, ஹெரிடிட்டி, சொசைட்டி. நிச்சயமாக ஹெரிடிட்டி இஸ் இன்டர்னல். மரபியல் உள்ளார்ந்த காரணி. நம்ம உடலுக்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியில தெரியாது. ஹெரிடிட்டி இஸ் இன்டர்னல். டெவலப்மெண்ட் இஸ் லைஃப் லாங் மீன்ஸ் வாட்? வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் என்றால் என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் டில் டெத், அதானே அர்த்தம். டெவலப்மெண்ட் கண்டினியூஸ் த்ரூ அவுட் லைஃப், வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்கின்றது. இப்போ முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வருகிறது. ஏன்னா சென்ற ஆண்டெல்லாம் இப்படி ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு சரியா தவறா, ஒன்று சரியா இன்னொன்று தவறா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அது சென்ற ஆண்டு கேட்டார்கள். அப்புறம் அசர்ஷன் ரீசன் என்று ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி அதே கருத்தையுடைய இன்னொரு கருத்து சொல்லுவாங்க. இந்த கருத்து இதோட அடங்கி இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க. அசர்ஷன் ஏன்னா சொல்லுவாங்க. அசர்ஷன் அதை ஒட்டிய அந்த மீனிங் அது பின்னால் பார்ப்போம். இது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, 2 ரைட்டா 2 தவறா, 1 ரைட்டு 1 தப்பாங்கிறத அதை ஸ்டடி பண்ணி நம்ம சொல்லணும். ஏற்கனவே படித்தது தான். அந்த சின்ன கருத்துக்கள்லேருந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. அடிப்படை கருத்துக்கள் அதெல்லாம் வரும். இப்போ உதாரணத்திற்கு ஒன்று சொல்லும். ஸ்டேட்மெண்ட் 1, growth refers only to quantitative changes such as increase in height and weight. நமக்கு நன்றாகவே தெரியும் அடிப்படை கருத்து. வளர்ச்சி என்பது உயரம், எடை போன்ற அளவிடக்கூடிய மாற்றங்கள். ஆகவே கூற்று 1 சரியான. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் சச் as எமோஷனல் மெச்சூரிட்டி அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். அதுவும் ரைட்டு தானே, நமக்கு நன்றாக தெரியும். டெவலப்மெண்ட் என்று சொன்னால் அது தரம் வாய்ந்த அந்த வளர்ச்சி. அது எப்படி வெளிப்படுத்தப்படும்? உணர்ச்சி கட்டுப்பாடு, உணர்ச்சி முதிர்ச்சி மற்றும் சமூக திறன்கள் வழியாக அது வெளிப்படும் டெவலப்மெண்ட். ஆகவே அதுவும் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் சரி என்று சொல்ல வேண்டும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் என்பதை நாம் டிக் செய்ய வேண்டும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். growth is quantitative நமக்கு தெரியும். என்ன விளக்கம் கொடுக்கலாம்? ஃபிசிக்கல் சேஞ்ச். growth is quantitative, height, weight.
Development is broader and includes qualitative aspects like cognition, emotions and social behavior. சிந்தனை திறன், உணர்ச்சிகள் மற்றும் சமூக நடத்தை, இது எல்லாமே டெவலப்மெண்ட்ல அடங்கக்கூடிய விஷயம். Question 2. Given below are two statements about nature and nurture. Statement 1. Nature refers to hereditary influences on development. இயற்கை என்பது மரபியல் காரணிகளை குறிக்கிறது. இது உண்மைதானே? நிச்சயமாக உண்மை. Nurture has no role in shaping child's intelligence. Nurture என்பது என்னது? வளர்ப்பு என்பது ஒரு குழந்தையின் அறிவுத்திறனை உருவாக்க எந்த பங்கும் வகிக்காது என்று சொல்லுகிறது. நிச்சயமா இது தவறு. நர்ச்சர் என்பது வளர்ப்பு, அதாவது இந்த என்வாயன்மெண்ட் எல்லாம் சொல்றோமே, அந்த என்வாயன்மெண்ட் நர்ச்சர். நேச்சர் நர்ச்சர். நர்ச்சர் என்பது என்வாயன்மெண்ட் என்று சொல்லலாம். சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் நிச்சயமாக சுற்றுச்சூழல் வழியாகத்தான் ஒரு குழந்தை அறிவை பெற்றுக்கொள்ளும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? நர்ச்சர் ஹேஸ் நோ ரோல் இன் ஷேப்பிங் சைல்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ். அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம அதை டிக் அடிக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்? 3வது ஸ்டேட்மெண்ட் அது குறிக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அதை நம்ம டிக் செய்ய வேண்டும். என்ன விளக்கம் சொல்லலாம்? நேச்சர் என்பது ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ், மரபியல் சார்ந்த ஒரு விஷயம். நர்ச்சர் என்பது என்வாயன்மெண்ட், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கல்வியால் வருவது, அனுபவத்தால் வருவது, சுற்றுச்சூழலால் வருவது, அந்த நர்ச்சர் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி. அது டெவலப்மெண்ட் தான். நர்ச்சர்ங்கிறது டெவலப்மெண்ட். ரைட். இதுதான் வந்து ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்சஸ் இன்டெலிஜென்ஸ். நர்ச்சர் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்சஸ் இன்டெலிஜென்ஸ். அடுத்த கேள்வி. Given below are two statements about stages of development. Infancy is characterized by rapid physical and sensory development. பாலிய கட்டத்தில் உடல் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது. இது சரியானதா? அடுத்து, adolescence is marked only by physical changes and not by emotional social changes. only physical changes, உடல் வளர்ச்சி மட்டும்தான் adolescenceல ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். எப்படி கரெக்ட்? adolescence marked only by physical changes and not by emotional and social changes. அது தவறு. ஸ்டேட்மெண்ட் 1 infancy is characterized by rapid physical and sensory development. அது உண்மை. அந்த குழவி பருவத்தில் உடல் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது என்பது நாம் படித்திருக்கக்கூடிய அந்த உலகியல். அது சரியானது. ரெண்டாவது சரியல்ல. அடாலசன்ட் ஸ்டேஜில் ஒன்லி ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கா? நிச்சயமா இல்லை. எமோஷனல் சோஷியல் சேஞ்ச் எல்லாம் நிறைய ஏற்படுகிறது அந்த குமர பருவத்தில். ஆகவே ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ இன்ஃபான்சி இன்வால்வ்ஸ் அ ரேபிட் க்ரோத், வேகமான வளர்ச்சி அந்த குழவி பருவத்திலே நடக்கிறாங்க. Adolescence includes emotional, social and moral development, not just physical. Physical மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் இருக்கு adolescence. ஸோ இப்படித்தான் நாம் அது அலசி ஆராய்ந்து சரியான பதிலை நாம் குறிக்க வேண்டும். Question number 4. Given below are two statements about principles of development. Statement 1. Development follows cephalocaudal head to toe pattern. Development follows cephalocaudal head to toe pattern. வளர்ச்சி தலையிலிருந்து பாதம் வரை நடைபெறும். நிச்சயமா நமக்கு தெரியுமே, ஏற்கனவே படித்திருக்கிறோம் இந்த கான்செப்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். வாட் அபவுட் ஸ்டேட்மெண்ட் 2? ஆல் சில்ட்ரன் டெவலப் அட் த சேம் ரேட் அண்ட் இன் த சேம் சீக்வன்ஸ். அனைத்து குழந்தைகளும் ஒரே வேகத்தில் மற்றும் ஒரே வரிசையில் வளர்கிறது. இது உண்மையா? நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு மாணவனும் வித்தியாசப்படுவார். ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் தேர், ரைட்? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அது எங்க இருக்குது? அது வந்து அந்த மூணாவது ஆப்ஷன்ல நீங்க டிக் அடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். How to explain this? Development follows a predictable direction. Cephalocaudal, தலையிலிருந்து கால் வரை. Rate of growth differs among individuals. வளர்ச்சியுடைய வேகம் தனிநபர்களுக்கிடையே மாறுபடுகிறது. இதெல்லாம் விளக்கமாக நாம் சொல்ல முடியும். Question number 5. Given below are two statements about dimensions of development. Statement 1. Cognitive development refers to changes in thinking, reasoning and problem solving abilities. அறிவியல் வளர்ச்சி என்பது சிந்தனை, காரணம் அறிதல் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. Is it true? Very true. That is the definition of cognitive development. So statement 1 is correct, no doubt about it. What about statement 2? Moral development is independent of social interaction. Is it possible? Not at all true.
only through social interaction moral development can occur, can happen. So that way independent means social interaction-க்கும் moral development சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்க முடியும்? moral development-க்கு social interaction என்பது மிக மிக அவசியம். ஆகவே statement 2 என்பது தவறானது. I hope you understood this. So the option 3 is the correct one. Statement 1 is correct, statement 2 is incorrect. இவ்வாறு தான் நீங்கள் ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை கண்டறிய வேண்டும். How to explain this? Cognitive development includes thinking and reasoning. Moral development is strongly influenced by social interactions. அடுத்து இன்னும் ஒரு 5 கேள்விகள், இதுவும் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் தான். இதனுடைய தன்மை என்ன என்று சொன்னால் 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார்கள். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த ஸ்டெம் ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போகின்றன என்று பார்க்க வேண்டும். Which of the following statements best differentiates growth and development? வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை சரியாக வேறுபடுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு இந்த நாளில் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், growth is qualitative while development is quantitative. Is it correct? அப்படி உல்டாவா இருக்கு. நார்மலி growth is quantitative and development is qualitative. அங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. So A is ignored, it is rejected, right? Growth refers to measurable physical changes while development includes qualitative changes. நிச்சயமாக சரிதானே. growth என்பதை நாம் எளிதாக அளக்க முடியும். ஹைட் வெயிட் எல்லாம் நம்ம எளிதாக அளக்க முடியும். ஆனால் டெவலப்மெண்ட் தரம் சார்ந்த அந்த வளர்ச்சியை, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்றது அறிவார்ந்த வளர்ச்சி, ஒரு மெமரி பவரையோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியோ வெளிப்படையாக நாம் அளக்க முடியாது. அது சந்தர்ப்ப சூழ்நிலை வழியாகத்தான் நாம் அதை கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் பார்த்தால் ரெண்டாவது தான் சரி. growth refers to measurable physical changes while development includes qualitative changes. தரம் சார்ந்த வளர்ச்சிகளால் மாற்றங்களால் நாம் அதை உணர முடியும். டெவலப்மெண்ட் என்ன மேம்பாடு என்பதை அவ்வாறு தான் நாம் உணர முடியும். ஆகவே எது சரியான growth and development ஐடென்டிக்கல் ப்ராசஸ்? நிச்சயமா ரெண்டு வித்தியாசமானது, ஒரே மாதிரியான ப்ராசஸ் கிடையாது, வழிமுறை கிடையாது. டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் ஒன்லி ஆஃப்டர் growth is complete? நோ, ரெண்டு சேர்ந்தே இணைந்தே செல்கின்றன. ஆகவே டியும் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. அப்போ சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது பி மட்டும்தான். பி இஸ் வாட்? growth refers to measurable physical changes while development includes qualitative changes. So how to explain this? Growth is qualitative while development is quantitative. This statement is incorrect as growth is quantitative and development is qualitative. வளர்ச்சி அளவிடக்கூடியது மற்றும் மேம்பாடு தரமானது. எனவே இந்த கூற்று தவறானது. Growth refers to measurable physical changes while development includes qualitative changes. This is correct as growth includes height, weight, etc. whereas development involves skills and abilities. நீங்கள் எவ்வாறு இதை பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு ஆராய்வது என்பதை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் குயிக்காக எவ்வளோ தூரத்துக்கு, ஏன்னா இது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இது. ஆகவே ஏற்கனவே நம்ம நன்றாக அந்த அடிப்படை கான்செப்ட்ஸ் கருத்துருக்களை படித்திருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் உடனே நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் நான் அடிப்படை கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர சொல்வதனுடைய காரணம் இதுதான். நீங்கள் இப்போ ஏற்கனவே இதையெல்லாம் நன்றாக பார்த்திருப்பதால் நீங்கள் உடனே புரிந்து கொள்ள முடியும். சரி, அடுத்த கேள்வி, நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் இம்பேக்ட். A child shows a high intelligence despite growing up in a deprived environment. Which conclusion is most appropriate? அப்படின்னு கேள்வி. அப்படின்னா என்னது? சுற்றுச்சூழல் வளர்ச்சியை மட்டும் சுற்றுச்சூழல் மட்டும் வளர்ச்சியை நிர்ணயிக்காது, மரபியல் காரணங்களும் முக்கியமானவை. இதில் பார்க்குறோம், a child shows high intelligence despite growing up in a deprived environment. Which conclusion is most appropriate? அதாவது ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு, ஆனாலும் ஹை இன்டெலிஜென்ஸ் ஒரு குழந்தைக்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? என்வாயர்மெண்ட் அலோன் டிட்டர்மின்ஸ் டெவலப்மெண்ட் என்பது சரியா? ஹெரிடிட்டி பிளேஸ் நோ ரோல் இன் இன்டெலிஜென்ஸ் என்பது சரியா? போத் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் இன்டராக்ட் இன் டெவலப்மெண்ட் என்பது சரிதான். டி என்பது ஏஎன்சி இரண்டும் இணைந்து என்வாயர்மெண்ட் environment alone determines development, intelligence fixed and unchanging. A and C
எது சரியானது என்று கேட்டால் சி மட்டும்தான் சரியானது. எப்படி என்றால் ஹெரிடிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இன்டராக்டிங் டெவலப்மெண்ட் இரண்டுமே பரஸ்பர வளர்ச்சியை தருகின்றன. இரண்டுமே இணைந்துதான் வளர்ச்சியை தருகின்றன. அதுதான் இதனுடைய கருத்து. என்வாயன்மெண்ட் alone determines development. This is incorrect because heredity also plays a role. சுற்றுச்சூழல் மட்டும் வளர்ச்சியை நிர்ணயிக்காது, மரபியல் காரணங்களும் முக்கியமானது. ரெண்டாவது பாருங்க, heredity plays no role in intelligence. This is incorrect because as genetics influence intelligence. மரபியலும் ஒருவருடைய அறிவாற்றலுக்கு காரணமாக இருக்கின்றன என்பது உலகியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அந்த இரண்டும் அந்த பி ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட். பாருங்க, மூணாவது சி, both heredity and environment interact in development. This is correct as development is a result of interaction between both factors. வளர்ச்சி மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டின் பரஸ்பர தொடர்பால் உருவாகி இது சரியான கூற்று. அதனாலதான் சி மட்டும் சரி என்று நாம் சொல்கிறோம். டிஏ பாருங்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் அன்சேஞ்சபிள். நிச்சயமா இல்லை, அறிவாற்றல் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். அதை வளர்த்துக்கலாம், நிச்சயமா வளர்த்து கொள்ள முடியும், சரியான சுற்றுச்சூழலை கொண்டு வளர்த்து கொள்ள முடியும். ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட் as environment can influence intelligence. புத்திசாலித்தனம் அறிவாற்றல் நிலையானது அல்ல, சுற்றுச்சூழல் அதை மாற்ற முடியும். அடுத்த கேள்வி செல்கிறோம். which developmental characteristic is most prominent during early childhood? Rapid physical growth like infancy, abstract thinking ability, development of language and social skills, identity formation. Which development character is most prominent during early childhood? குழந்தை பருவத்தை விட ஆரம்ப குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சி வேகம் குறையும். முதல்ல இந்த கேள்வி என்னன்னு பார்க்கணும். which developmental character is most prominent during early childhood? அந்த குழந்தை ஆரம்ப குழந்தை பருவத்தில் எது ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி படிவமாக அமையும்? rapid physical growth like infancy, abstract thinking ability, development of language and social skills, identity formation. நிச்சயமா டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 2 to 6 வயசுல நிறைய மொழி வளர்ச்சி என்பது அதிகமாக ஏற்படும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் சரியான பதிலாக. அதுக்கான காரணங்களை நான் கொடுத்திருக்கிறேன். எது சரி எது தவறு என்பதற்கான விளக்கம் இங்கே இருக்கிறது. ரேபிட் பிசிக்கல் growth லைக் இன்ஃபான்சி, திஸ் இஸ் இன்கரெக்ட் as growth slows compared to infancy. ஓகே, குழந்தை பருவத்தை விட ஆரம்ப குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சி வேகம் குறையும். எனவே இது தவறு, இங்கே மாற்றி கொடுத்துரு. அப்டிராக்ட் திங்கிங் எபிலிட்டி, திஸ் இஸ் இன்கரெக்ட் as it develops later in adolescence. இந்த அப்டிராக்ட்ங்கிறது இந்த பருவத்தில் வராது. இந்த டூரிங் ஏர்லி சைல்ட்ஹுட்ல கடினமான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது, அது குமர பருவத்தில் வரக்கூடிய. அதனால பியும் ரூல்ட் அவுட், அந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட். சியை பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ், திஸ் இஸ் கரெக்ட் as early childhood focuses on communication and interaction. ஆரம்ப குழந்தை பருவத்தில் மொழி மற்றும் சமூக திறன்கள் விரைவாக வளர்கின்றன, இது சரியானது. ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் ஒன்று தந்திருக்கிறார்கள், அது என்னது? திஸ் இஸ் இன்கரெக்ட் as it is a feature of adolescence. ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் இந்த குழந்தை பருவத்தோட வராது, அது அடாலசன்ட் ஸ்டேஜில் உருவாகக்கூடிய அடையாள உருவாக்கம். ஆகவே எது சரியான பதிலாக இருக்க முடியும்? சி மட்டும்தான் சரியான பதிலாக இருக்க முடியும். கரெக்ட் ஆன்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். அடுத்து, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். விச் பிரின்சிபிள்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் that development follows a predictable pattern from head to toe? இதை அடிக்கடி கேட்கிறார்கள், இதை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். மற்ற மாநிலங்களிலும் இதை கேட்டிருக்கிறார்கள். பிரின்சிபிள் ஆஃப் கண்டினியூட்டி, cephalocaudal principle, proximodistal principle, principle of individuality. So, which principle explains that development follows a predictable pattern from head to toe? That is the cephalocaudal principle. B மட்டும்தான். இப்போ இது ஏன் சில விஷயங்கள் தவறானவை என்று நம்மளால் சொல்ல முடியும்? பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி ஏன் தவறு? திஸ் ரெஃபர்ஸ் டு டெவலப்மெண்ட் அஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா இது ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் அங்கே சொல்கிறோம், ஆனால் இங்கே கண்டினியூஸ் பேட்டர்ன் போட்டிருக்கிறதுனால ஏஐ நம்ம எடுத்துக்க முடியாது. பி cephalocaudal principle that we know from the basic concepts we know that. சி பாருங்க, proximodistal principleங்கிறது தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறம் செல்லக்கூடிய அந்த வளர்ச்சி. ஆகவே அது இங்கே வராது, ஏன்னா நமக்கு ஹெட் டு டோ தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த சி என்பதையும் நான் ரூல் அவுட் பண்ணிடுறோம்.
அடுத்து principle of individuality. This refers to individual differences in development. தனித்துவ தத்துவம் ஒவ்வொரு குழந்தையும் வேறுபட்ட முறையில் வளர்கிறது என்பதை இது குறிக்கிறது. இதுக்கும் இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன், இது வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸை பற்றி பேசுகிறோம். இங்கே வந்து நிலையான ஒரு தன்மையை பற்றி பேசுகிறோம், ப்ரெடிக்டபிள் பேட்டர்னை பற்றி பேசுகிறோம். ஆகவே இது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது டி இஸ் ஆல்சோ ரிஜெக்டட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பார்த்துக்கொள்ளும். அடுத்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் டைமென்ஷன்ஸ். A teacher observes that a child is physically active, emotionally stable, and socially cooperative. Which conclusion is most appropriate? நன்றாக பாருங்கள். A teacher observes that a child is physically active, emotionally stable, and socially cooperative. Which conclusion is most appropriate? Only physical development is important. Development occurs in isolated domains. Development holistic and multidimensional. Emotional development is independent and development. எது சரியானதுன்னா சி மட்டும்தான். டெவலப்மெண்ட் இஸ் ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டி டைமென்ஷன். அதை தான் இது குறிக்கிறது. ஃபிசிக்கலி ஆக்டிவ், எமோஷனலி ஸ்டேபிள், சோஷியலி கோஆப்ரேட்டிவ், எல்லா அம்சங்களும் இருக்கு. அப்படின்னா டெவலப்மெண்ட் இஸ் ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டி டைமென்ஷனல். இதெல்லாம் சரியான பதிலாக இருக்க முடியும். இது ஏன் மற்றதெல்லாம் தவறு என்று நான் கொடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வருகின்ற பொழுது அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு இப்படி புரிந்து கொண்டால் போதும். அடுத்த கேள்வி மேட்சிங் கொஸ்டின்ஸ். இந்த பக்கம் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 என்று 2 இருக்கும். லிஸ்ட் 1ல இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் கான்செப்ட் கொடுத்துட்டு அதனுடைய விளக்கம் வந்து லிஸ்ட் 2ல நீங்கள் சரியாக அதை பொருத்த வேண்டும். சஃபலோபாடல், ப்ராக்சிமாடிஸ்டல், கண்டினியூஸ் ப்ராசஸ், மல்டி டைமென்ஷன். எவ்வாறு இது வந்து சேர்கிறது, எது எதோடு சேர்கிறது? சஃபலோபாடல் நமக்கு தெரியும், ஹெட் டு டோ, அது ஒன்று கரெக்டாக தான் இருக்குது. ஏ கோஸ் டு 1. சஃபலோபாடல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஹெட் டு டோ. ப்ராக்சிமாடிஸ்டல் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் மெனி டைமென்ஷன். இஸ் இட் ட்ரூ? நான் இது அது பின்னால் வரக்கூடிய. ஆக்சுவலி ப்ராக்சிமாடிஸ்டல்ங்கிறது டெவலப்மெண்ட் ஃப்ரம் சென்டர் டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ பி கோஸ் டு 4, ரைட்? கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் மெனி டைமென்ஷன் இல்லை, டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் கிராஜுவலி, ரைட்? மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் மெனி டைமென்ஷன். கண்டினியூஸ் ப்ராசஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து கொண்டது, தொடர்ந்து வளர்கிறது தான் அது. டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் கிராஜுவலி, அது கரெக்டாக. அப்போ இது எப்படி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏ என்பது சரியான பதில். எப்படி? ஏ கோஸ் டு 1, சஃபலோபாடல் கோஸ் டு டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஹெட் டு டோ. B goes to 4, proximodistal, development from center to extremities. Continuous process and the development occurs gradually. C goes to 3 only. D multidimensional and D goes to 2. Development involves many dimensions. எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் கேள்விகள் இருக்கும். அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் பிடிஎஃப் ஃபைலிலே பார்த்துக் கொள்ளுங்கள். Question number 2. Match list 2 with list 2. லிஸ்ட் 1ல வந்து இன்க்ரீஸ் இன் வெயிட், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது லிஸ்ட் 2ல. இம்ப்ரூவ்மெண்ட் இன் திங்கிங், மெஷரபிள் சேஞ்ச், எமோஷனல் மெச்சூரிட்டி. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? க்ரோத் டெவலப்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. எது எதோட போகும் என்பதை நீங்கள் பார்க்கணும். இன்க்ரீஸ் இன் ஹெய்ட் அப்படிங்கிறது வந்து க்ரோத், இம்ப்ரூவ்மெண்ட் இன் திங்கிங்கிறது டெவலப்மெண்ட், மெஷரபிள் சேஞ்ச் க்ரோத், எமோஷனல் மெச்சூரிட்டிங்கிறது டெவலப்மெண்ட். ஸோ இது கரெக்டாக போகுது. ஏ கோஸ் டு 1, பி கோஸ் டு 2, சி கோஸ் டு 3, டி கோஸ் டு 4. ஆர் யூ ஏபிள் டு சி தட்? லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய இந்த பகுதி லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய எந்த பகுதியோட இணைந்து செல்கிறது அப்படி பார்க்கறது தான் இந்த மேட்சிங் கொஸ்டின். அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இன்க்ரீஸ் இன் ஹெய்ட் இஸ் க்ரோத், உயரம் அதிகரிப்பது வளர்ச்சி. இம்ப்ரூவ்மெண்ட் இன் திங்கிங்கிறது டெவலப்மெண்ட், சிந்தனை திறன் மேம்பாடு என்பது மேம்பாடு டெவலப்மெண்ட். மெஷரபிள் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு க்ரோத், நம்ம ஏற்கனவே அடிப்படை கருத்துக்களிலே பார்த்துருக்கிறோம். எமோஷனல் மெச்சூரிட்டி ரெஃபர்ஸ் டு டெவலப்மெண்ட், உணர்ச்சி முதிர்ச்சி மேம்பாட்டை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, லிஸ்ட் 1ல ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கிறார்கள், லிஸ்ட் 2ல டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன என்று பார்க்கிறது. ஹெரிடிட்டி அப்படிங்கிறது வந்து ஹெரிடிட்டி என்பது நேச்சரை குறிக்கிறது நிச்சயமா. என்வாயர்மெண்ட் என்பது நர்ச்சரை குறிக்கிறது, அதுவும் வந்து சுற்றுச்சூழல் தான் நர்ச்சர் என்பது. எஜுகேஷன், என்வாயர்மெண்ட் எல்லாமே நர்ச்சர் தான். அப்போ என்வாயர்மெண்ட்டுங்கிறது அதுதான். அடுத்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நர்ச்சர். பேரண்டிங் அப்படிங்கிறது நர்ச்சர். ஏதாவது சுற்றுச்சூழலை உள்ளடக்கிறது இது. அப்போ எப்படி பார்க்குறோம்? ஏ கோஸ் டு 1,
B goes to 2, C goes to 3, D goes to 4. திரும்ப பாருங்க, heredity means nature தான். Environment, நர்ச்சரோட சேர்ந்தது. நியூட்ரிஷனும் நர்ச்சரோட சேர்ந்தது. உணவு அளிக்கப்படுகிறதுல, உணவு தரப்படுகிறது, சுற்றுச்சூழலிலிருந்து அது பெறப்படுகிறது. ஆகவே நியூட்ரிஷன் என்பது நர்ச்சரோட சேர்ந்தது. பேரண்டிங்கிறது நர்ச்சர், வளர்ப்பு முறை அப்படிங்கிறது பேரண்டல் ஸ்டைல், பெற்றோர் தரக்கூடியது. ஆகவே A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஹெரிடிட்டி பிலாங்ஸ் டு நேச்சர், மரபியல் இயற்கையை சார்ந்தது. என்வாயர்மெண்ட் பிலாங்ஸ் டு நர்ச்சர், சுற்றுப்புறம் வளர்ப்பை சார்ந்தது. நியூட்ரிஷன் இஸ் அ நர்ச்சர் ஃபேக்டர், உணவு வளர்ப்பை சார்ந்த காரணி. பேரண்டிங் இஸ் ஆல்சோ எ நர்ச்சர் ஃபேக்டர், பெற்றோர் பராமரிப்பு வளர்ச்சியை சார்ந்தது, வளர்ப்பை சார்ந்தது. இவ்வாறு தான் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து சரியானவற்றை போட வேண்டும். கொஸ்டின் நம்பர் 4, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல பருவங்கள், இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், ஏர்லி சைல்ட்ஹுட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. லிஸ்ட் 2ல அதனுடைய ஃபீச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. இங்கே சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும். என்ன பொறுத்து பார்க்கலாம்னா, இன்ஃபான்சிங்கிறது ரேபிட் பிசிக்கல் க்ரோத், மிக அதிகமான உடல் வளர்ச்சியை பெற்றிருப்பது இந்த குழவி பருவம், 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பருவம். ஸோ இன்ஃபான்சி அப்படிங்கிறது வந்து முன் குழந்தை பருவம். ரேபிட் பிசிக்கல் க்ரோத் இதில் நடக்குது. குழவி பருவம் ஆக்சுவலி 0 to 2 என்று கூட சொல்லலாம். 2 to 7ங்கிறது முன் குழந்தை பருவம். இந்த இன்ஃபான்சிங்கிறது வந்து 0 to 2 தான். அப்போ ரேபிட் பிசிக்கல் க்ரோத் ஓகே. ஏர்லி சைல்ட்ஹுட்டில் தான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்கும். அது 2 to 7. 2 to 7 வயசில் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். இன்ஃபான்சிங்கிறது குழவி பருவம், குழந்தை பருவத்தில் அந்த குழவி பருவம் முதல் துவக்க காலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, 0 to 2, அது ரேபிட் ஃபிசிக்கல் க்ரோத். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அடாலசன்ஸ்ங்கிறது ஐடென்டி ஃபார்மேஷன், அப்போ தான் அடையாள உருவாக்கம், நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவை பெற்றுக்கொள்வது அந்த அடாலசன்ஸ், குமர பருவத்தை, அது ஐடென்டி ஃபார்மேஷன். ஏர்லி சைல்ட்ஹுட்டுங்கிறது பிகினிங் ஆஃப் மாரல் சென்ஸ். ஏர்லி சைல்ட்ஹுட்ல தான் லேசாக வந்து அந்த அறநெறி சார்ந்த உணர்வு, அதாவது பெற்றோர் சொல்வதை கேட்காட்டி தண்டனை கிடைக்கும், ஆசிரியர் சொல்வதை கேட்காட்டி தண்டனை கிடைக்குங்கிறத அந்த பிகினிங் ஆஃப் மாரல் சென்ஸ் அப்படிங்கிறது ஏர்லி சைல்ட்ஹுட்ல வருது. அப்படி பார்த்தீங்கன்னா எது சரியான ஆப்ஷன்னா ஏ தான். ஏ கோஸ் டு 1, பி கோஸ் டு 2, சி கோஸ் டு 3 அண்ட் டி கோஸ் டு 4. இப்படி சரியாக நாம் அதை பகுப்பாய்வு செய்து காண வேண்டும். இன்ஃபான்சி இன்வால்வ்ஸ் ரேபிட் பிசிக்கல் க்ரோத், குழந்தை பருவத்தில் வேகமான உடல் வளர்ச்சி காணப்படுகிறது. ஏர்லி சைல்ட்ஹுட் இன்க்ளூட்ஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், ஆரம்ப குழந்தை பருவத்தில் மொழி வளர்ச்சி நடைபெறுகிறது. அடாலசன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஐடென்டி ஃபார்மேஷன், முதிர் பருவத்தில் அல்லது குமர பருவத்தில் தனித்துவம் உருவாகிறது. ஏர்லி சைல்ட்ஹுட் பிகின்ஸ் மாரல் டெவலப்மெண்ட், ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒழுக்கம் உருவாக தொடங்குகிறது. அடுத்த 5வது கேள்வி, இது ஒரு மேட்சிங் கொஸ்டின் தான். பிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல், சோஷியல், இதுக்கும் இது வந்து டொமைன், பிசிக்கல் டொமைன், காக்னிட்டிவ் டொமைன் இந்த பக்கம் இருக்கு. லிஸ்ட் 2ல அந்த இண்டிகேட்டர் இருக்கு. அந்த பிசிக்கல்னா என்ன அப்படிங்கிறது இந்த லிஸ்ட் 2ல நீங்க சரியாக அதை பொருத்த வேண்டும். இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிசிக்கல் என்பது என்னது, மோட்டார் ஸ்கில்ஸ் கூட தொடரும். மோட்டார் ஸ்கில்ஸ்ங்கிறது உடல் இயக்கத்தினுடைய அந்த திறன், உடல் இயக்க திறன், அது பிசிக்கல். அப்போ ஏ கோஸ் டு 2, ரைட்டுங்களா. காக்னிட்டிவ்ங்கிறது மூளை செயல்பாடு, அறிவார்ந்த செயல்பாடு, அது எங்கே போகுது, பி கோஸ் டு 3, திங்கிங் எபிலிட்டியோடு சேர்ந்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எமோஷனல் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங், அப்போ சி கோஸ் டு 4. 4வது பாருங்க சோஷியல் கோஸ் டு சோஷியல் இன்டராக்ஷன். அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஏ கோஸ் டு 2, பி கோஸ் டு 3, சி கோஸ் டு 4, டி கோஸ் டு 1. அதைத்தான் நீங்கள் விளக்கி இருக்கிறேன், நீங்கள் பிடிஎஃப் ஃபைலிலே பார்த்து கொள்ள வேண்டும். So thank you very much, dear friends. God bless you abundantly. I have gone very fast, no doubt about it, due to some factors. If you expect me to give it in PPTs, kindly express your willingness or express your desire. If this is enough, no problem. You know, I am going to give like this. Each unit will be given like this. I'm sure you will be getting all the most important questions on the standard questions according to the different question patterns
asked in different states. I hope you understood this. Slowly we will, get to know all these things. And also you go through the PPT. I have sent the PPT also. Get it and then go through it and then analyze each question exactly what as I have done it. நான் எப்படி செஞ்சனோ அதே போல நீங்களும் ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் இப்படித்தான் நாம் பயிர் சொல்கிறோம். எஸ்பெஷலி ஹையர் ஆர்டர் கொஸ்டின். இந்த ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் கேட்கலாம், சென்ற ஆண்டு கேட்டு விட்டார்கள். ஆகவே வரக்கூடிய காலங்களிலும் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதால் இந்த ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you abundantly.